வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 11/5/2025 நைட்டு 8:45 மணிலேருந்து 12/5/2025 நைட்டு 10:45 வரைக்கும் சித்ரா பௌர்ணமி இருக்கும். சரிங்களா? இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் நம்ம கள்ளழகரான அழகர் வந்து வைகை ஆற்றுல எழுந்தருளது இன்றைக்கி தான். அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறதும் வாஸ்தவமான விஷயந்தான். சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு இன்றைக்கி பௌர்ணமிக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்க கிரிவல பாதையில் தான் போயிட்டு வந்து எங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தேன். இதில் கிரிவலத்துக்கு வரவங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்குது. என்ன அந்த டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிவலம் வரோம் அந்த வழியில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதாவது அன்னதான பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த அன்னதானத்தில் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பிரசாதம் கொடுக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. அப்படி வாங்கி சாப்பிடும்போது உங்கள் கிட்ட இருக்க கடன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட பொருட்சுமையாக இருக்கட்டும், இல்லை மனசில் இருக்க பாரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அது கண்டிப்பாக வந்து முருகன் வந்து நிவர்த்தி பண்ணி வைப்பார். இல்லை நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, முருகனுக்கு மட்டும்தான் நான் கிரிவலம் போக முடியுமா, சிவனுக்கு போக முடியாதா அப்படிங்கிற, தாராளமாக போகலாம். சிவன் மலை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கிரிவலம் தாராளமாக போகலாம். அதாவது முருகன் சிவன் இவங்க 2 பேருக்கு கிரிவலம் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அதனால் எந்த உதவியுமே இல்லை. அதே மாதிரி இந்த கிரிவலத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கடன் இருக்குது, ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா கடன் இருக்குது, ரொம்ப தவிர்க்க முடியாத கடனாக இருக்குது, அடைக்கவே முடியலை அப்படின்னா, நீங்கள் கிரிவலம் போகும்போது மாதம் கிரிவலம் போகிறீங்க, அங்கே கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கடன் சுமை குறையும். அதே மாதிரி உங்களுக்கு நிவர்த்தி ஆச்சு, கடனே இல்லைப்பா இப்போ நான் என்னப்பா செய்கிறது அப்படிங்கிட்ட, நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் தானமாக பண்ணுங்கள். ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, இல்லை சுண்டலோ சின்ன சின்ன பிரசாதம் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி தாராளமாக கொடுக்கலாம். நானும் என் நண்பரும் இன்றைக்கி வந்து நாங்கள் கிரிவல பாதையில் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர அழகருக்கு தீர்த்தம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்கக்கிட்டையும் ஒரு வீடியோவை சின்ன கன்வெர்ட் பண்ணி எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. அண்ணன் தான் வந்து இந்த சாமி தான் வந்து எங்களுக்கு தீர்த்தெல்லாம் அடித்தார். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.